அம்மா அம்மா, இத்தனை வருஷமா நீ வருவேன்னு ஒவ்வொரு நாளும் நாங்க காத்துக்கிட்டு கிடந்தோமே. கடைசியில இப்படி ஒரு சூழ்நிலையில நீ வந்திருக்கிறியடா. என் புள்ள எனக்கு கிடைச்சிட்டான்னு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல வினோதினி உன்னை விட்டு போயிட்டாளே நான் வருத்தப்படுறதா? ஐயோ ஐயோ ஐயோ. சிவராமா, அம்மா, என் புள்ள உசுரோடு இருந்தோம் நீ இறந்துட்டேன்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டோமேடா. இத்தனை வருஷமா உன்னை யாருன்னே தெரியாம நீ எவ்வளவு தவிச்சிருப்பல்ல. அம்மாவும் பக்கத்துல இருந்தோம் என்ன அம்மான்னு கூப்பிட முடியாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் பக்கத்துல இருந்தோம் அந்த உறவெல்லாம் தெரியாம யாரோ மாதிரி இருந்திருக்கிறியடா. ஐயோ, உனக்காடா இந்த நிலைமை வரணும் சிவராமா. எங்களை தேடி நீ எவ்வளவு அலைஞ்சிருப்ப, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பல்ல. ஐயோ ஏ ராஜா, உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டோமேடா. ஐயோ சிவராமா, இது என்னடா சோதனை? விதி ஏண்டா இப்படி விளையாடுது? வினோ, நேத்து ராத்திரி கூட என் மனசுல உங்க பையன் மட்டும்தான் இருக்கிறாருன்னு உறுதியா சொன்னாளடா. போச்சு, எல்லாம் போச்சு. இப்படி நீ உயிரோடு இருக்கிறங்கிற உண்மை தெரியும் போது அவளுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணுமா? ஐயோ, நான் என்னன்னு சொல்றது? ஆனா சிவராமா, நான் சத்தியமா சொல்றேன்டா, அவன் மனசுல கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ மட்டும் தான்டா இருந்த. நான் தான் அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு கஷ்டப்படுறாளேன்னு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்த. அவன் ஏன் பேச்ச கேட்டுதான்டா அவ அன்னைக்கு கல்யாண மேடை வரைக்கும் வந்தா. அப்போ கூட அவ மனசுல நீ இருக்க போய் தான்டா அவ கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு போனா. அதெல்லாம் உனக்கு தெரியும்ல. ஆனா இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சேடா, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சிவராமா. ராஜா, இப்படி ஆயி போச்சேப்பா. அம்மா, நான் உண்மை தெரியாம இருந்துட்டேனம்மா, உண்மை தெரியாம இருந்துட்டேனே. இத்தனை நாளும் வினோதினி கிட்ட நான் யாரோ ஒருத்த மாதிரி பழகிட்டு இருந்தேன். என்ன பெத்த தாய் உங்ககிட்ட நான் ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேனம்மா. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல நான் கட்டின தாலிய வினோதினி கழட்டின போது கூட என்னால எதுவுமே பண்ண முடியலையே. உன் புருஷன் உன் முன்னாடிதான் நிக்கிற வினோதினின்னு அவகிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் இருந்துச்சேன். இப்ப எல்லா உண்மைகளும் எனக்கு தெரிஞ்சு வினோதினி என் பக்கத்திலே இருந்தோம். நான் அவளை விட்டு கொடுத்துட்டு இருக்கிறேனம்மா. இத்தனை வருஷம் நான் யாருங்கிறது தெரியாம மறந்து போயிருந்தேன். 12 வருஷமா பைத்தியக்கார மாதிரி என் குடும்பத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் குடும்பம் என் கண்ணு முன்னாடி இருக்குன்னு தெரிஞ்சும் முழுசா எனக்கு கிடைக்காத ஒரு துர்பாக்கிய நிலைமையில நான் இருக்கேன். இல்லப்பா, ஐயோ கடவுளே. ஏமா ஏமா நான் என்னமா பாவம் பண்ண? அப்படி என்னமா பாவம் பண்ணிட்டு பிறந்திருக்கேன்னா? ஐயோ, என் அம்மா, என் தம்பி, என் தங்கச்சி, என் பிள்ளைங்கன்னு கூட என்னால சொல்ல முடியும். ஆனா என் வினோதினி நீ என்னைக்குமே சொல்ல முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைமையில இருக்கேனேம்மா. ஐயோ ஐயோ, எனக்கு இன்னைக்கு வந்த நினைவுகள் எல்லாம் நேத்துக்கு வந்து தொலைச்சிருக்க கூடாதா? இந்த உண்மையெல்லாம் எனக்கு நேத்து தெரிஞ்சிருக்க கூடாதா?